கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கடந்த 10 மாதங்களை முடிக்கவும் இந்த 11வது மாதத்தை காணவும் கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக அவரை நாம் தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் சொல்லப்போனால் மாதத்துக்கு ஒரு முறை வாக்குத்தத்தம் இல்லை, தினந்தோறும் நமக்கு வாக்குத்தத்தம் தான். தினந்தோறும் நமக்கு வாக்குத்தத்தம். ஆகவே வருகிற நாட்களில் நம்ம அதிகாலை தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். அதிகாலை ஜெபம் நடக்கும். புது வருடத்திலிருந்து எல்லாமே ஆரம்பத்திலேருந்து நடந்தது போல் வெள்ளிக்கிழமை ஜெபம் தொடர்ந்து நடக்கும், சனிக்கிழமை ஜெபங்கள் நடக்கும். எத்தனை பேர் வந்தாலும் தொடர்ந்து நாங்கள் வந்துடுவோம். இந்த ஜெபங்கள் தொடர்ந்து நடக்க ஜெப மக்கள் கூடி ஜெபிக்க கர்த்தர் பெரிய காரியத்தை, அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஆகவே ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் உங்களுக்கு நவம்பர் மாத வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஹாப்பி நவம்பர் மந்த். சேம் டு யூ. ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு மாதம் கழித்து நம்ம நியூ இயர் விஷஸ் சொல்ல போகிறோம். இல்லை, எவ்வளோ சீக்கிரமாக மாதங்கள், வருடங்கள், நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. தீவிரமாக ஓடுது. அது தீவிரமாக ஓடுறது போல் அது கூடவே நம்மளும் என்ன செய்யணும்? தீவிரமாய் ஓட பழகிடுவோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. இந்த மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம். யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஸ்தோத்திரம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கிறேன். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வேட்டிக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். தம்முடைய ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் அது. ஜனங்கள் அந்த முன்னாடி உள்ள சாப்டர்லாம் வாசிக்கும்போது, ஜனங்கள் கர்த்தரை விட்டதினால், தேடாமல் விட்டதினால், அவருக்கு பயப்படுகிற பயம் குறைந்து போனதினால், அவருக்கு செலுத்த வேண்டிய பலிமுறைகள் குறைந்து போனதினால், அவரை கனவீனப்படுத்தினதினால், ஜனங்கள் அவரை விட்டு வேறு வழிகளை தெரிந்து கொண்டதினால் கர்த்தர் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தியிருந்தார். இதுக்கு முன்னால் உள்ள சாப்டர்லாம் வாசிக்கும்போது முதல் அதிகாரம் 2வது அதிகாரத்திலையும் தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் இருக்குது. இப்படி எல்லாத்தையும் கர்த்தர் இந்த வெட்டுக்கிளிகளையும் பச்சை கிளிகளையும் முசுக்கட்டை பூச்சிகளையும் எல்லாவற்றையும் பட்சிக்கும்படி அந்த ஜீவன்களை, உயிரினங்களை கர்த்தர் அனுப்பினாராம் தம்முடைய ஜனங்கள் இருக்கிற தேசத்தில். ஆகவே ஜனங்கள் பிரயாசப்படும்போது பிரயாசத்தின் பலனை அனுபவிக்க முடியாமல் போனது. அவர்கள் திருப்தியாய் சாப்பிட முடியாமல் போனது. அவர்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ முடியாமல் போனது. ஆகவே அவர்கள் பிரயாசப்பட்டு விளைச்சல் வரும் பொழுது இந்த 4 விதமான பறவைகளும் அல்லது ஜீவ ஜந்துக்களும் கர்த்தர் அனுப்பின அந்த உயிரினங்கள், அந்த புழுக்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் 4 விதமான அந்த ஜீவன்களும் 4 விதமாக அந்த பயிர்களை அழிக்கக்கூடிய தன்மை உள்ளது. 4 டைப்பில் அழிக்கும். அன்னைக்கு கர்த்தர் அந்த புழுக்களை, பறவைகளை அனுப்பி அதை செய்தார். ஜனங்கள் உணர்வடைய வேண்டும், என்னை தேட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அதை அனுமதித்தார். அதுக்கு பிறகு ஜனங்கள் எல்லாரும் உபவாசம் பண்ணி கர்த்தரை நோக்கி முறையிட்டு அழுது ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து
ஒப்புரவானார்கள். தேவனோடு கூட இணைக்கப்பட்ட பிறகு கர்த்தர் அந்த வார்த்தைகளை 2ஆம் அதிகாரத்தில் அந்த பகுதியில் நீங்கள் வாசிக்கும்போது அதெல்லாம் திரும்ப நான் என்ன செய்வேன், தருவேன். அப்போ எத்தனை வருஷங்கள் பஞ்சத்தில் அவர்கள் கடந்து போனார்களோ, எத்தனை வருடங்கள் அவர்களுடைய விளைச்சல் அழிக்கப்பட்டு போனதோ, எத்தனை வருஷங்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அற்றுப்போனதோ, எத்தனை ஆண்டுகள் அவருடைய பிரயாசங்கள் உழைப்பின் பலன் செயல்படாமல் அல்லது அவர்கள் அந்த பலனை அனுபவிக்காமல் போனார்களோ, அதையெல்லாம் திரும்ப நான் என்ன செய்வேன், தருவேன் சொல்லி தம்முடைய ஜனங்களை அந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவர் தேற்றுகிறார். ஆகவே இந்த மாதத்திலும் நமக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட புழுக்கள் வந்து அடிக்கலைனாலும் மனிதர்கள் மூலமாய், சில நெருக்கங்கள் மூலமாய், சூழ்நிலைகள் மூலமாய், பிரச்சனைகள் மூலமாய் இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டியதை இழந்து போயிருக்கலாம். சில நேரத்தில் தாவீது ஒரு இடத்த சொல்கிறான், நான் ஒரு புழு அப்படின்றான். அப்போது புழுன்றது மனுஷனுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிற சில வார்த்தைகள். அப்போது சில மனிதர்களால் நம்முடைய ஆசீர்வாதங்கள் இழந்து போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். பலவிதமான காரியங்களால் நம்ம இந்த கடந்த நாட்களில் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கிற காரணம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய, கர்த்தரை கனப்படுத்த வேண்டிய சூழ்நிலைகளை, அந்த நேரத்தையும் காலத்தையும் கனத்தையும் புகழையும் அவருக்கு கொடுப்பதற்கு நாம் தவறினதினால், அவருக்கு பயப்படுவதற்கு தவறினதினால் இப்படிப்பட்ட இழப்புகளை சந்தித்திருக்கிறோம், நஷ்டங்களை சந்தித்திருக்கிறோம், மன உளைச்சல்களை சந்தித்திருக்கிறோம், சமாதானத்தை இழந்திருக்கிறோம், வேதனைகளை அனுபவிச்சிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இப்படியே ஆண்டவர் விட விரும்பலை. ஆண்டவர் தீர்க்கதரிசி எழுப்பி ஆண்டவர் சொல்கிறார், உபவாசம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எதையெல்லாம் நாம் இழந்து போயிருக்கிறோமோ அதையெல்லாம் கர்த்தர் திரும்ப செய்வார், தருவார். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்டதை எல்லாரும் அதே போல் செய்தார்கள். தம்முடைய ஜனங்கள் எல்லாரும் உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் அவங்க சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் உட்காந்து உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் அழுது ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க. எப்பொழுது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை, சூழ்நிலைகளை மாற்றிக்கொண்டு செய்த தவறுகளுக்கு மனஸ்தாபப்பட்டு அதை செய்ததை அறிக்கை செய்து விட்டுவிட்டு தேவனோடு கூட ஒப்புரவானார்களோ, அப்பொழுதே கர்த்தர் மனம் இரக்கம் உள்ளவராயிருந்து அவர் தம்முடைய ஜனங்களுக்கு எதையெல்லாம் நான் எடுத்து கொண்டேனோ அதை திரும்ப இழந்து போன வருஷங்களுக்குடைய விளைச்சலையும் நான் என்ன செய்வேன், திரும்ப நான் தருவேன்னார். அப்படின்னா இந்த விளைச்சல் எத்தனை ஆண்டுகள் அப்படி பஞ்சத்தில் இருந்திருக்கிறாங்களோ அத்தனை வருஷத்தினுடைய விளைச்சலையும் கர்த்தரை தேடி ஒப்பு கொடுத்த உடனே அந்த வருஷத்தில் நான் நினைக்கிறேன் அதனுடைய பலன் எல்லாமே அந்த வருஷத்தில் கிடைச்சிருக்கும். அவங்களுடைய பஞ்சங்கள் முடிஞ்சிருக்கும், விளைச்சல் செழிப்பாக இருந்திருக்கும், அவங்களுடைய தானிய களஞ்சியங்கள் எல்லாம் நிறைஞ்சி இருக்கும். அப்போ பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அந்த தானியம் அறுவடை செய்யும்போது ஈசாக்கு 100 மடங்கு அறுத்தானமா, 100 மடங்கு பலன் கிடைச்சது. அவன் விதைச்ச விதைகளுக்கு ஒவ்வொன்றும் 100 பலன் கொடுத்தது. இப்போ ஒரு வேர்க்கடலை செடி எடுத்தால் குறைஞ்சது ஒரு 10-20 காயாவது இருக்கும். ஆனால் 100 காய் ஒரு செடியில் இருந்தால் எவ்வளவு அந்த விவசாயம் பண்ண ஆட்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ இத்தனை ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் என்ன செய்வார், அவரை தேடும்பொழுது கர்த்தர் அதை திரும்ப நான் என்ன செய்வேன், அழிப்பேன் அப்படின்னு இருக்கார். இந்த மாதத்தில் நீங்கள் இழந்து போனதை, நீங்கள் அனுபவிக்காமல் போனதை, பிரயாசப்பட்டு அதை பலனை பெறாமல் போனதை எல்லாம் கர்த்தர் திரும்ப என்ன செய்வார், தருவேன்னு சொல்லியிருக்கிறார். இதை பெறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு, பர்சனலாக நீங்கள் உட்காந்து வீட்டில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. யாரெல்லாம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறீங்களோ உண்மையாகவே இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் அதனுடைய பலனெல்லாம் திரும்ப என்ன செய்வார், இந்த மாதத்தில் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தருவார். தேவ சமூகத்தில் உட்காரும்.
ஓடி ஓடி ஒன்றும் கிடையாது, பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடையாது. உட்காந்தா பார்ப்போமே, உட்காருவோம். ஒரு நாள் லீவ் போட்டு கூட உட்காருங்க, சபையில் வந்து கூட ஜெபம் பண்ணுங்க. உட்காந்து ஒரு நாள் எப்போல்லாம் தோணுதோ உட்காருங்களேன். கர்த்தர் எத்தனை வழிகளை திறக்கிறார் பாருங்கள். அவர் சொல்கிறார், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாக்கிய வெட்டுக்கிளினுடைய வேலையை விளைஞ்சி வரும். அந்த செடிகளை பார்த்திங்கன்னா, அது என்ன செடி சொல்லுவோம், எருக்கஞ்செடி. இந்த வெட்டுக்கிளிகளை பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அந்த துளிர்த்து வர்றதுலேருந்து எல்லா இலையெல்லாம் காலி பண்ணிடும் வெட்டுக்கிளியோட வேலை. அப்படி பசுமையாக இருக்கிற எல்லா இலைகளையும் அரிச்சு போட்டுரும், வெறும் குச்சி மட்டும் நிற்கும். அது வெட்டுக்கிளி பண்ணுறது. அடுத்து அவர் சொல்கிறாரு, பச்சை கிளின்னா நமக்கு நல்ல பலன் வந்து கதிர் கொடுக்குற நேரம், அறுவடை செய்ய போகிற நேரத்தில் பச்சைக்கிளி வந்து என்ன பண்ணும், கதிரெல்லாம் கொத்தி தின்றும், எல்லா பலனையும் தின்னுடும். வெறும் கதிர் மட்டும், சக்கை மட்டும் இருக்கும், அதில் ஒரு தானியமும் இருக்காது. அது வெட்டுக்கிளி பண்ணுறது, விளைஞ்சு அறுவடை செய்து கொண்டு வர நேரத்துக்குள்ளே. மூன்றாவது அவர் சொல்கிறாரு, முசுக்கட்டை பூச்சி. இந்த முசுக்கட்டை பூச்சியினுடைய வேலை மேலே இருக்கிறது எல்லாத்தையும் அரிச்சிடும். முசுக்கட்டை பூச்சி என்ன செய்யும், மேலே உள்ள பகுதி எல்லாத்தையும் அழிச்சிடும். பச்சை புழுன்னு இருக்குல்ல, பச்சை புழுனுடைய தன்மை, அதாவது இந்த ரெண்டு புழுவுமே என்ன செய்யணும், ஒன்று மேலே அரிக்கும், இன்னொன்று உள்ளவே என்ன செய்யும், அந்த தண்டுக்குள்ளவே உள்ளே அரிச்சிக்கிட்டு வந்துடும். சில இதெல்லாம் வெட்டி பார்த்திங்கன்னா உள்ளே புழு அடிச்சிருக்கும். பெரிய பெரிய மரங்களை கூட உள்ள புழு அடிச்சிருக்கும். அது ஒரு மாதிரி புழுக்கள். அப்போது மேலேயும் பலன் இல்லை, உள்ளேயும் காலி பண்ணிகிட்டு இருக்குதுன்னா, அந்த விளைச்சல், அந்த பயிரெலாம் என்ன செய்திருக்குன்னா, வெயில் வரும்போது காஞ்சி தீந்து போயிருக்கும், ஒரு பலனும் இருக்காது. அப்போ விவசாயம் பண்ணிவிட்டு இப்படி காய்ந்து போயிருக்குது, பலனே எடுக்க முடியல, ஒன்றும் கிடைக்கலன்னா அவன் எவ்வளோ மனபாரத்தோடு போயிருப்பானோ. ஸோ அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை தேடு, என் சமூகத்தில் உட்காரு, நீ உன்னை சரிப்படுத்திக்கிற, நான் உனக்கு இதெல்லாம் என்ன செய்வேன், திரும்ப நான் கொடுப்பேன், திரும்ப நான் தருவேன். அந்த பச்சை புழுக்கள் எல்லாமே பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப என்ன செய்வேன், தருவேன்னார். இந்த மாதத்தில் கடந்த 10 மாதம் வரைக்கும் எத்தனையோ உங்களுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் அரிச்சு போட்டிருக்கோம். சமாதானத்தை அரிச்சு போட்டிருக்கலாம், பொருளாதாரத்தில் ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்கலாம், குடும்பத்துக்குள்ளே ஒரு சுகம் இல்லாமல் பண்ணியிருக்கலாம், ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் பண்ணியிருக்கலாம், இப்படி பல வகையில் வியாபாரத்தில் அரிச்சு போட்டிருக்கலாம், பல வகையில் நொடிஞ்சு போயிருந்தாலும் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவரை தேடும்போது, நம்முடைய குறைவுகளை அறிக்கை செய்யும்போது, கர்த்தர் இந்த கடந்த 10 மாதத்தினுடைய பலன் இது வரைக்கும் கிடைக்கலன்னா, இந்த மாதத்தில் நம்ம உட்கார்ந்து கர்த்தரை தேடும்பொழுது இத்தனை அழிவினுடைய விளைச்சலையும் பலனையெல்லாம் திரும்ப நான் தருவேன்னு சொன்னது போலவே கர்த்தர் நமக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை தான் என்ன செய்திருக்கார், கொடுத்துருக்கார். அப்போ நம்ம உட்கார்ந்து கர்த்தரை தேடும் பொழுது எல்லா ஆசீர்வாதத்தின் நன்மைகளையும், இழந்து போனதை எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்வார், திரும்ப தருவார். அல்லேலூயா. ஆகவே இந்த மாதத்தில் நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் உங்கள் விருப்பம் போட்டு உபவாசம் பண்ணி, ஒன்று சபையில் வந்து கூட நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், தேவ சமூகத்தில் உட்காந்து தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. கர்த்தர் கிரியை செய்கிறாரா, நீங்கள் இழந்து போன பலனெல்லாம் திரும்ப இந்த மாதத்தில் வருதா, கர்த்தர் செய்கிறாரா அவர் சொன்னது போலவே அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் கர்த்தரை. அது சொல்கிறார், நீங்கள் என்னை சோதித்து பாருங்கன்றார். சோதித்து பார்க்கலாம், கர்த்தர் அந்த வாய்ப்பை தரார். ஆகவே இந்த நாளில் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணி, கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை, ஆகவே அவரால் மட்டும்தான் முடியும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து உட்காருங்க, உபவாசம் பண்ணுங்க. இந்த மாதத்தில் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்து நடத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, மகிழ்ச்சியான இந்த நாளிலும் ஆண்டவரை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்து இந்த ஆசீர்வாதத்தை தந்தவர், திரும்ப கொடுப்பேன்னு சொன்னது போலவே கொடுத்து அவர்களை கனப்படுத்தினீர்.
குறைவில்லாமல் சந்தோஷமான வாழ்க்கை வாழ கர்த்தர் நடத்தினார். அவருடைய விளைச்சலை எல்லாம் ஆசீர்வதித்தேன். இந்த நாட்களில் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய கைகளின் பிரயாசத்தின் பலனை ஆண்டவரே இந்த மாதத்தில் எதையெல்லாம் எத்தனை மாதங்கள் இழந்து போனார்களோ இந்த மாதத்தில் அதையெல்லாம் கர்த்தர் திரும்ப கொடுத்து பிள்ளைகளை கனப்படுத்த ஆசீர்வதிக்க ஜெபம் பண்ணுகிறேன். உம்முடைய பாதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அமர்ந்து உபவாசித்து தங்களை அறிக்கை செய்து தங்களை தேவ கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது, உபவாசித்து கதறி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணும்பொழுது, கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கிறார்னு சொன்னது போல நீர் பதில் தந்து இந்த மாதத்தில் ஆண்டவரே அந்த இழந்து போன ஆசீர்வாதங்களை எல்லாம் பிள்ளைகள் திருப்பிக் கொள்ள, பெற்றுக்கொள்ள, அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வார்த்தை, வாக்குத்தத்த வசனம் இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் உண்டாகட்டும், ஒவ்வொரு குடும்பங்களிலும் உண்டாகட்டும். கர்த்தர் நீர் அப்படியே செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.